ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தன் இளம்பிறை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என்னை நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மங்கல்ய சிவ சர்வார்த்த சாதிகே சரண்ய திரிஜம்பிரிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்திம் மதாரம் சர்வ வித்யா நாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். குரு தசா குரு புத்தி ஒரு ஜாதகனுக்கு எந்த விதமான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா, 2 ஆண்டுகள் 1 மாதம் 18 நாட்கள் குரு தசா குரு புத்தி ஒரு ஜாதகனுக்கு நடைபெறுகிறது. பொதுவாக இந்த தசா புத்தி காலங்களிலே ஒரு ஜாதகனுக்கு சுப பலன்களையே அது ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக குழந்தைகள் இல்லாமல் இருப்பவர்களுக்கு குழந்தைகள் பிறக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு, புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லுது. அதே போல நீண்ட நாட்களாக இழுத்து கொண்டே போய் கொண்டிருக்கும் செயலோ அல்லது தொழிலோ அல்லது வரவேண்டிய பணமோ அசையும் சொத்தோ அல்லது அசையா சொத்தோ அந்த ஜாதகனுக்கு வந்தடைவதாக இந்த தசாபுத்தி காலங்களிலே ஏற்படும். அப்போ நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடியதாக இருக்கக்கூடும் அப்படின்னு நினைக்கலாம். அதே போல தன்னுடைய குடும்பத்தில் ஆடை ஆபரணங்கள், பொருளாதாரம் என்ற விஷயத்திலும் பொன் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சேர்க்கை, வீடு சேரும் அப்படின்னு கூட நினைக்கலாம். அப்போ இப்படி என்ன ஆகும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல கேந்திர கோணங்களில் நின்ற கிரகங்களில் இணைவு பெற்று தசாபுத்தி நடத்தினாலும் சுப கிரகங்கள் பார்வை பெற்று சுப கிரகங்களின் நட்சத்திர சாரங்களில் இந்த குரு இருந்தாலும் அந்த காலகட்டத்திலே அந்த ஜாதகனுக்கு சுபமான யோகமான பலன்களே நடக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே போல 3, 6, 8, 12ஆம் இடங்களிலே நின்று அல்லது இந்த 3, 6, 8, 12ஆம் பாவகங்கள் காரகங்களில் சாரங்களிலே நின்று தசாபுத்தி நடத்தினால் அந்த ஜாதகனுக்கு அவர் எதிர்பார்க்கின்ற நிகழ்ச்சிகள் பலன்கள் நடக்காது. அதே போல நீசம் பெற்ற கிரகங்களின் சாரங்களில் இருந்தாலும் அவர் எதிர்பார்க்கக்கூடிய வேலைகளோ தொழிலோ செயலோ ஏதோ ஒன்று நடக்காமல் போய்விடும். எப்போ, இந்த குரு தசா குரு புத்தி முடியும் வரை அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் கடகம் தனுசு மீனம் லக்னங்களாக கொண்டு சந்திர லக்னம் இடபேதம் இல்லாமல் இருப்பது மிகவும் நல்லது. மருவிய பொன்னில் மன்னன் மாதம் 5 நாளோ ஒரு பதி நெட்டு நிற்கும் உயிர் பிரதாபம் மிக்க பொருளுடன் தானியங்கள் பூசணம் பூமி லாபம் அறிவையர் சேர்த்து இன்பம் அரசரான் மகிழ்ச்சியாமே. இந்த முறையிலே இந்த பாடல் இந்த குரு புத்தி அதாவது குரு தசா குரு புத்தியினுடைய பாடல் மிக சிறப்பாக விளக்குகிறது. வணக்கம்.